வணக்கம் தமிழா. 2023 டிஎன்யூஎஸ் போலீஸ் தேர்வுக்கான பிஇடி செலக்ட் ஆன ஒரு லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி என்ன அப்டேட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சார் நம்ம தேர்வு எழுதுனா மார்க்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஓகே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்த்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் கீழே வந்து பார்த்தாலே தெரியும், மேரி அனௌன்ஸ்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. ரிட்டன் எக்ஸாமினேஷன் மார்க்னு உங்களுக்கு இருக்கும். ஓகே, கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த பிடிஎஃப்பில் உங்களுடைய ரோல் நம்பர் இருக்கும். ஸோ ரோல் நம்பருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஇடி, அதாவது தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, மெயின் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் பிஇடி குவாலிஃபைடு ஆகிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் லிஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஸோ உங்களுடைய நம்பரை டைப் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுடைய தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு எவ்வளோ மார்க்கு, மெயின் எக்ஸாம் எவ்வளோ மார்க்கு, நீங்கள் குவாலிஃபை இல்லையான்னு கூட உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டிஇடியில் ஃபெயில் ஆகிருந்தாங்க அப்படின்னா மெயின் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணின்னு போடுவாங்க, அதாவது நாட் எலிஜிபிள். ஓகேவா, ஏன்னா தகுதி தேர்வில் பாஸ் பண்ணால் தான் மெயின்ஸ் எக்ஸாம் பேப்பர் திருத்துவாங்க. ஓகேவா, நீங்கள் சப்போஸ் அங்கே ஃபெயில் ஆயிருந்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண மாட்டாங்க, திருத்தவே மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி பார்த்தா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிஇடிலேயும் ஃபெயில் ஆகிருக்காங்க. ஓகேவா, ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா இங்கே கூட ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ 27 மார்க். ஸோ அவங்க வந்து எலிஜிபிளில் சார் என்ன பண்ணுறாங்க, மெயின் எக்ஸாம் பேப்பர் திருத்திருக்கவே மாட்டாங்க. ஓகே, இதே மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க, பார்த்தா தெரியும். ஓகேவா, எலிஜிபிள் ஆகலை அப்படின்னா நாட் எலிஜிபிள்னு கொடுத்துருவாங்க. ஓகே, தமிழில் கண்டிப்பாக பாஸ் ஆகியிருந்தால் தான் இங்கே என்ன பண்ணுவாங்க, மெயின்ஸ் நம்மளுக்கு எலிஜிபிள் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ நிறைய பேர் கிட்டத்தட்ட பார்த்தா தமிழில் மட்டும் ஃபெயில் ஆயிருக்காங்க. ஸோ ஓகே, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அவங்க மெயின்ஸ் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் சொல்ல, ஏன்னா தமிழ் ஃபெயிலாலே மெயின்ஸ் வந்து திருத்தவே மாட்டாங்க. ஓகேவா, ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் தெரியும். ஸோ இந்த மார்க்ஸையும் பாருங்கள், தமிழ் எவ்வளோ மார்க் வந்திருக்குன்னு பாருங்கள், மெயின்ஸ் எவ்வளோ மார்க் வந்திருக்குன்னு பாருங்கள். இது ஒரு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறது தான். ஓகேவா, இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தா செலக்ட் ஆகிருக்க மாட்டோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தா எவ்வளோ கட் ஆஃப் வச்சு நம்ம தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம், அப்படின்னா நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போடணும், ஸோ அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அடுத்து வரக்கூடிய தேர்வில் என்ன பண்ணால் ஈஸியாக நம்ம பாஸ் பண்ண முடியும். ஓகேவா, நம்ம மார்க்ஸ் என்னன்னு தெரியாமல் போயிட்டு திரும்ப ஒரு எக்ஸாம் எழுத அதில் எவ்வளோ மார்க் தெரியாமல் போகும். ஸோ நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கிறோம், எவ்வளோ மார்க் வரையும் போய்கிட்டு இருக்குது, நம்ம எந்த ஒரு நம்ம ட்ரை பண்ணணும் தெரியணும் அப்படின்னா ஸோ உங்கள் மார்க்ஸை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுங்கள், மிஸ்டேக் பண்ணாமல் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நிறையா மார்க் ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு போங்க. ஓகே, மினிமம் 65 கிட்ட எடுக்கிற மாதிரி நீங்கள் பார்த்தா தான் ஒரு சேஃபான ஸ்கோராக அது இருக்கும். ஓகேவா, ஸோ அடுத்து வரக்கூடிய தேர்வுகளையும் நல்லா ட்ரை பண்ணுங்கள். சரி, அடுத்த லெவல் தேர்வாகக்கூடிய மாணவர்கள் பிஇடி தேர்வு நல்லாவே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு 2 வாரம் தான் என்ன இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பிஇடி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதுக்கப்புறம் அடுத்தது அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு வர இருக்குது. ஓகேவா, ஸோ அதனால் அது வெயிட் பண்ணிட்டு அதுக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நமக்கு அப்போ வந்து என்ன ஆகும், ஃபிசிக்கல் ஸ்டார்ட் ஆகிரும். ஓகேவா, ஸோ இந்த மார்க்ஸ் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எவ்வளோ மார்க் வாங்கணும்னு பார்த்துக்கோங்க. ஓகே, உங்கள் நண்பருக்கும் தகவலை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற அப்டேட்ஸை தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.